வெற்றிவேலை பெற்ற முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்ய போருக்கு கிளம்பினார். வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்துடன் வீரபாகுவும் கந்தர் சேனையும் அவருடன் சென்றனர். சூரபத்மனின் கோட்டையை அடைவதற்கு முன்பு முருகன் 3 சோதனைகளை சந்தித்தார். முதலாவதாக, முருகன் எரியும் தீப்பிழம்புகள் நிறைந்த ஒரு நதியை கடக்க இது அவருடைய தூய்மையை குறிக்கிறது. இரண்டாவதாக, ஒரு பெரிய மாயைகளின் மலை அவரது பாதையை தடுத்து வடிவங்களை மாற்றி மாற்றி குழப்பியது. தனது வேலால் அவர் மாயையை அழித்து தனது ஞானத்தை நிரூபித்தார். கடைசியாக முருகன் ஒரு இருண்ட காடு வழியாக செல்ல அங்கு பயத்தின் மூலங்கள் அவரது நம்பிக்கையை சோதிக்க அவர் பயத்தை கடந்து தனது அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டினார். பிறகு அவர் சூரபத்மனின் கோட்டையான வீரமகேந்திரபுரத்தை அடைந்தார். ஒரு மகா யுத்தம் தொடங்கியது. சூரபத்மன் மாயைகளில் வல்லவன். அவன் ஒரு பெரிய மரமாக, மலையாக, ஒரு பெரிய பறவையாக, புயலாக மாறி முருகனின் வேலிலிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் முருகன் தனது தெய்வீக ஆற்றலால் சரியான நேரத்தில் அவனை வேல் கொண்டு தாக்கினார். அவன் சிவனின் சிறந்த பக்தனாக இருந்ததால் சூரபத்மனை முழுவதுமாக கொள்வதற்கு பதிலாக முருகன் அவரை 2ஆக பிரித்தார். ஒரு பாதி அவரது மயில் வாகனமாக மாறியது, மற்ற பாதி சேவலாக மாறி முருகப்பெருமானின் போர்க்கொடியில் வெற்றிக்கான சின்னமாக மாறியது. முருகனா அழிக்கும் தெய்வம் உருமாறி நின்ற அசுரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடன் அணைத்தான் முருகன். எதிரிகளை வருத்தும் தெய்வம் இல்லை, அவர்கள் வழி நின்றே அவர்களை திருத்தும் தெய்வம் தான் நமது கந்தக்கடவுள். அந்த கந்தக்கடவுளை வேண்டி நாம் காவடி எடுத்து நமது கர்மாவின் சுமையை அவனிடம் சரணாகதி செய்கிறோம். அலகு குத்துதல் பக்தர்களின் அசைக்க முடியாத பக்தி மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாகிறது. பால்குடம் முருகனின் இதய தூய்மையை குறிக்கிறது. கொண்டு சென்ற பால் கந்தனுக்கு அபிஷேகமாவதால் அவன் நமது வேண்டுகோளை கருணையுடன் ஏற்றுக்கொள்கிறான் என்பது நம்பிக்கை. வேலுண்டு, வினையில்லை. மயிலுண்டு, பயம் இல்லை. புகனுண்டு, குறைவில்லை மனமே. கந்தனுண்டு, கவலையில்லை மனமே.